الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن تجتنبوا كبائر ما تنهون عنه نكفر عنكم سيئاتكم وندخلكم مدخلا كريما وقال أيضا أتل ما أوحي إليك من الكتاب وأقم الصلاة إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون وقال أيضا فليحذر الذين يخالفون عن أمره أن تصيبهم فتنة أو يصيبهم عذاب أليم صدق الله العظيم وقال سيدنا رسول الله صلى الله عليه وسلم الكبائر الإشراك بالله وعقوق الوالدين وقتل النفس واليمين الغموس رواه البخاري صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்கிறேன், அவனுக்கு நன்றியும் செலுத்துகின்றேன். இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், தலைவர்மார்கள், திருக்கதர்சிகள் அனைவர்களுக்கும் தலைவராக கடைசியாக இவ்வையகத்திற்கு வருகை தந்த எங்கள் உயிரிலும் இனிய முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை உலகத்திலே யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்துணை சஹாபாக்கள், நல்லடியார்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா காலமெல்லாம் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி ஏவிருக்கிறானோ அவைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படியும், எவைகளை செய்யக்கூடாது என்று எங்களை தடை செய்து வைத்திருக்கிறானோ அத்துணை விடயங்களில் இருந்து முற்றாக தவிர்ந்து கொள்ளுமாறு அடியனுக்கும் அடுத்ததாக உங்கள் அனைவருக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்கிறேன்.
அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களாகிய எங்களை இந்த உலகத்திலே படைத்து இரண்டு விதமான பாதைகளை அல்லாஹ் காட்டி தந்திருக்கிறான். முதலாவது ஒரு பாதை இருக்கிறது, அது வலது பக்கமாக செல்லக்கூடிய பாதை. அந்த பாதையின் ஊடாக யார் செல்வார்களோ, அந்த பாதையின் ஊடாக யார் நடப்பார்களோ, கடைசியாக அவர்கள் போய் சேரக்கூடிய இடம் ஜன்னா, சுவர்க்கம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே அறிமுகம் செய்திருக்கிறான். இரண்டாவது ஒரு பாதை இருக்கிறது, அது இடது பக்கமாக செல்லக்கூடிய பாதை. அந்த பாதையில் யார் போவார்களோ, அதில் யார் நடப்பார்களோ, அவர்கள் கடைசியாக போய் சேரக்கூடிய இடம் ஜஹீம், அது நரகம், இடங்களில் ஆக கெட்டது என்று அல்லாஹு தஆலா அறிமுகம் செய்திருக்கிறான். சூரா அன்-நாஸிஆத்தில் அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது ஃபஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி, யார் தன் ரப்புடைய மகாமை, ஸ்தானத்தை பயந்து வாழ்வார்களோ, வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, மனதில் வரக்கூடிய ஆசைகள் அனைத்தையும் கட்டுப்படுத்தி அடக்கி மனோ இச்சைக்கு அவர்கள் இடம் கொடுக்காதே, உலகத்துடைய விடயங்களை தன்னிச்சையின் அடிப்படையில் பின்பற்றாதே, அல்லாஹ் ரசூலுடைய விருப்பம் எதிலே இருக்கிறதோ அதனை மாத்திரம் எடுத்து பின்பற்றி யார் இப்படி உலகத்திலே வாழ்கிறார்களோ, ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவர்கள் சென்றடையக்கூடிய இடம் அது ஜன்னத், சுவர்க்கம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இரண்டாவது பாதையை சொல்லும் பொழுது ஃபஅம்மா மன் தகா வஆஸரல் ஹயாத்தத் துன்யா, யார் உலகத்திலே வரம்பு மீறி எல்லைகளை கடந்து அல்லாஹ் ரசூலுடைய விருப்பம் எதிலே இருக்கிறதோ அதனை அவர்கள் தங்களுடைய விருப்பமாக எடுக்காமல் மனோ இச்சைகளுக்கு கட்டுப்பட்டு நினைத்ததையெல்லாம் வாழ்க்கையின் அடிப்படையாக யோசித்து மனதில் வரக்கூடிய எல்லா இன்பங்களையும் செய்து வஆஸரல் ஹயாத்தத் துன்யா, துனியாவுடைய வாழ்க்கையில் மூழ்கி அதற்கு பின்னால் சென்று தன்னுடைய வாழ்க்கையை யாரெல்லாம் பாழாக்கி கொண்டார்களோ இவர்கள் கடைசியாக போய் சேரக்கூடிய இடம் ஃபஇன்னல் ஜஹீம ஹியல் மஅவா, அது இடங்களில் ஆக கெட்டது, அதுதான் ஜஹீம் என்ற நரகம் என்று அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இரண்டு பாதைகளுக்கு முன்னால் ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த வாழ்க்கை ஆக குறுகிய வாழ்க்கை. ஹதீஸுடைய அடிப்படையில் 65-70 இடையில் மரணம் வந்தடையும். மா பைன 60 வ 70, 60க்கும் 70க்கும் இடையில் நாங்கள் மரணம் அடைவோம் என்பது ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் சிறிய பிள்ளை என்ற அடிப்படையில் ஒரு 10 வருடங்கள் 15 வருடங்கள் தாண்டி சுமார் ஒரு 45 வருடங்கள் அல்லது ஒரு 50 வருடங்கள் தான் இந்த உலகத்திலே மார்க்கத்தோடு ஷரீஅத் கடமையாக்கப்பட்ட நிலையில் வாழப் போகிறோம். அதில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் எவ்வளவு கலந்திருக்கிறது. 60 வயது பிந்தியவர்கள் அடுத்தது தயாராக வேண்டும். எதற்கு தயாராக வேண்டும்? அடுத்த 10 வருடத்துக்குள் எனக்கு மரணம் வரும் என்ற ஹதீஸிலே வந்திருக்கிறது. 50 வயது பிந்தியவர்கள் நான் இன்னும் ஒரு 15 வருடம்தான் வாழுவேன் என்ற உணர்வை அவராக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, பெரும்பாலும் இப்படியான இந்த வயதில் தான் மரணம் வரும். ஆனால் பிறந்த குழந்தை
70க்கு பின்னால் வயதை தாண்டியவர்கள் 100 வயது வாழக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அது 100க்கு 20% அடுத்த 80% மரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வாழ்க்கையின் நடுவில் அது ஏற்படும் என்று மிக தெளிவாக சொன்னார்கள். இதற்கு முன்னால் எங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் அலசி பார்ப்போம். எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? யாரை உலகத்திலே திருப்திப்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? நிரந்தரமாக செல்லக்கூடிய மறுமை வாழ்க்கைக்கு என்ன தயார் செய்திருக்கிறோம்? ஒரு மனிதனால் கற்பனை செய்ய முடியுமா? கபரை கற்பனை செய்ய முடியுமா? மஹ்ஷரை கற்பனை செய்ய முடியுமா? தனிமையான இருட்டு வாழ்க்கையை ஒரு மனிதனால் உலகத்திலே உணர முடியுமா? முடியவே முடியாது. உலகத்தில் சில அனுபவங்கள் இருக்கலாம், அனுபவித்தவர்களிடத்தில் கேட்டு அறிந்து கொள்ளலாம். பட்டவர்களிடத்தில் எப்படி பட்டீர்கள் என்று கேட்கலாம். சோதனைக்கு உட்பட்டவர்களிடத்தில் எப்படி நீங்கள் அந்த சோதனையில் மாட்டிக்கொண்டீர்கள், அனுபவித்தீர்கள் என்று கேட்டு அறிந்து கொள்ளலாம். சிறை கைதியாக பிடிக்கப்பட்டவர்கள் அந்த சிறைக்குள் இருந்த 5 வருடம் 10 வருடம் 15 வருடத்துடைய காலத்தின் அனுபவங்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம். நோயில் இருந்து கஷ்டப்பட்டவரிடத்தில் அந்த நோயை பார்த்து அறிந்து கொள்ளலாம். நோயில் இருக்கக்கூடியவருடைய நிலைமையை கண்ணால் பார்த்து கண்ணீர் வடிக்கலாம். உலக சரித்திரத்தில் இருக்கிறதா? மறுமையிலே கபரிலே வாழ்ந்த ஒருவர் அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். எங்கேயாவது இருக்கா? எங்கேயும் இல்லை. அனுபவித்தவர்கள் அனுபவித்து போக வேண்டியதுதான். நான் மண்ணுக்கு மேல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மண்ணுக்கு மேலுள்ள பகுதிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம், மண்ணுக்கு மேலுள்ள சுவண்டிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். மண்ணுக்கு கீழ் என்ன நடைபெறுகிறது என்று யாருக்கு தெரியும்? எங்களுடைய தந்தையும் இருக்கிறார், எங்களுடைய தாயும் இருக்கிறாள், சகோதரனும் இருக்கிறாள், சகோதரியும் இருக்கிறாள், எங்களோடு இருந்த நண்பர்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உள்ளுக்கு என்ன நடைபெறுகிறது என்று யாருக்கு பார்க்க முடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் காட்டினான். கபரிலே என்ன நடைபெறுகிறது என்பதை எங்களால் பார்க்க முடியாது. கபரு வெட்டக்கூடியவருக்கு மண்வெட்டியும் அளவாங்கும் தான் தென்படும். ஜனாசாவை அடக்கம் செய்ய அந்த இடத்திற்கு போனவர்களுக்கு மண் குமியல் விளங்கும். வேறு என்ன விளங்க போகிறது? அடக்கம் செய்து நாம் திரும்பின உடன் அங்கே என்ன ஆரம்பமாகிறது? உடனடியாக 2 மலக்குகள் அங்கே வருகிறார்கள். கஃனை அவிழ்த்து இடுப்பு வரைக்கும் கஃன் கலட்டப்படுகிறது. கபரிலே அவர் உட்கார வைக்கப்படுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசாவை அடக்கிவிட்டு சொன்னார்கள், இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும், உங்களுடைய இந்த சகோதரருக்கு நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், மன்னிப்பு கேளுங்கள். ஃபஇன்னல் ஆன யுஸ்அல், இப்பொழுது அவர் கேள்வி கணக்கு கேட்கப்படுகிறார். அவரிடத்தில் கேள்வி கணக்கு தொடுக்க ஆரம்பிக்கப்பட்டது. அதிலிருந்து மறுமையுடைய வாழ்க்கை ஆரம்பம். எதுவரைக்கும்? 1400 வருடங்களுக்கு மேலாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல 100 வருடங்கள், பல 1000 வருடங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு காலம் கபரிலே வாழ்கிறார்கள்? உலகத்தில் முதல் மனிதர் அவர் மரணித்த நாளிலிருந்து பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் இன்னும் கபரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வளவு நீண்ட விசாலமான நிரந்தரமான ஒரு வாழ்க்கைக்கு முன்னால் ஒரு பரீட்சை வைக்கப்பட்டிருக்கிறது.
சூரா தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க். இந்த சூரா முல்கிலே அல்லாஹ் என்ன குறிப்பிடுகிறான்? மனிதர்களே, இது ஒரு பரீட்சையுடைய காலம். அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவகும் அய்யுகும் அஹ்ஸனு அமலா. மௌத்தும் ஹயாத்தும் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறது? லியப்லுவகும் அய்யுகும் அஹ்ஸனு அமலா. உங்களில் யார் சிறந்த அமல்கள் செய்து கொண்டு வருகிறீர்கள் என்பதை பரிசோதிப்பதற்காக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலே வல்லவராக நல்லவராக வாழ்ந்துவிட்டு மறுமையில் நஷ்டம் போனவர்களாக இருக்கக்கூடாது. உலகத்துடைய கஷ்ட நஷ்டங்களை நீக்குவதற்கு யாரும் கை தருவார்கள். அனர்த்தம் ஏற்பட்டால் அறிமுகம் இல்லாத ஊரிலிருந்து வந்து எங்களுடைய வீடுகளையும் துப்புரவு செய்தார்கள். சொந்தக்காரர்கள் அல்லாதவர்கள் கூட எமக்கு தொழிலுக்கு உதவி செய்தார்கள், வீடு கட்ட உதவி செய்தார்கள், உலருணவு பொருட்களை தந்து உதவினார்கள். நரகத்தில் இருந்து யார் பாதுகாப்பார்கள்? இதைத்தான் குர்ஆன் சொல்லுது. குழந்தைகளை வைத்து என்ன செய்ய வேண்டும் நினைக்கிறீர்களா? அல்லாஹ் விட்டு விடுவான் என்று? அவர்களுக்கு படிப்பையும் தொழிலையும் வாழக்கூடிய முறையையும் கற்றுக் கொடுத்தால் குழந்தைகளுடைய பொறுப்பு நீங்கிவிட்டதாக யோசிக்கிறோமா? ஒரு நாளும் தப்ப முடியாது. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, கூ அன்ஃபுஸகும், முதலாவது நீங்கள் உங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது வஅஹ்லீக்கும் நாரா, உங்களுடைய குடும்பத்தை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மனைவியை பாதுகாப்பது எங்களுடைய பொறுப்பு, குழந்தைகளை நரகத்திலிருந்து பாதுகாப்பது எங்களுடைய பொறுப்பு. இந்த முயற்சி வீடுகளிலே நடைபெறுகிறதா அல்லது உலக ஆசா பாட்டங்களில் முன்னேறுவதற்குண்டான வழிவகைகளை செய்து கொடுத்திருக்கிறோமா? எங்கட வாலிபர்களுடைய தொழுகையின் நிலைமை என்ன? எமது வீட்டின் நிலைமைகள் என்ன? வீட்டு பெண்களுடைய இபாதத்தின் நிலைமை என்ன? ஊர் மஹல்லாக்களுடைய நிலைமை என்ன? எத்தனை பேர்கள் தொழுகிறார்கள்? இஸ்லாத்துடைய ஆரம்ப கடமை. தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்தில பங்கில்லை. ஆகிரத்துடைய துனியாவுடைய தொழுகை இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனைகளை அறிந்தால் உண்மையிலே ஒரு முஸ்லிம் தவண்டாவது வந்து தொழுகையை நிறைவேற்றுவான். உலகத்துடைய சட்டம் மிக கடுமையானது. கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது, தொழுகை இல்லாத ஒருவர் ஆடு மாடு கோழியை அறுத்தால் அது ஹலாலாக மாட்டாது. தெரியுமா சட்டம்? தொழுகை இல்லாத ஒருவர் அறுக்கிறார், அந்த அறுப்பு ஹலாலாக மாட்டாது. கோழி ஹலால் தான், அறுத்தது தொழுகை இல்லாத ஒருவன், அது ஹராமாகிவிடும். தொழுகை இல்லாத கணவன் மனைவியுடைய நிக்காஹை அந்த ஏரியாவுல உள்ள காவி ஹாக்கிம் அந்த நிக்காஹை பிரித்து வைக்க வேண்டும். அவர்கள் கணவன் மனைவியாக வாழுவது ஹராம். இந்த சட்டதிட்டங்கள் காவியின் மூலம் நிலைப்படுத்தப்பட்டால் எத்தனை குடும்பங்கள் பிரிந்து வாழ வேண்டி வரும். தொழுகை இல்லாதவர் முஸ்லிம்களுடைய மக்பராவில் கபரிஸ்தானங்களில் அடக்கப்பட மாட்டாது. அவர்களை தொலைவிக்க முடியாது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, உலகத்துடைய சட்டம் இவ்வளவு பாரதூரமாக இருக்கிறது. மறுமையுடைய சட்டம் ஆக பயங்கரம். பொதுபோக்காக
யார் தொழுகையை விடுகிறார்களோ அவர்கள் ஒரு தொழுகை விட்டதற்காக பல வருடம், பல 1000 வருடங்கள் கபரில் அவர் அதாபு செய்யப்படுவார். அவ்வளவு பயங்கரமான தண்டனை. அதனாலதான் குர்ஆனும் ஹதீஸும் தொழுகையோடு சம்பந்தப்பட்டவர்களை 4ஆக பிரிக்கிறார்கள். அதனை தெளிவுபடுத்துவது குத்பாவுடைய நேரம் போதாது. முதலாவது அறவே தொழுகை இல்லாதவர், லா யுஸல்லி அல்பத்தா, அவருக்கு ஜும்ஆவும் இல்லை, பெருநாளும் இல்லை, ஐங்கால தொழுகையும் இல்லை, அவர் மஸ்ஜிதையே காணாதவர். ஒவ்வொரு முஸ்லிம் ஊர்களிலேயும் அப்படியானவர்கள் இல்லாமல் இல்லை. தொழுகையே இல்லாதவர்கள். குர்ஆன் இவர்களோடு சகர் என்ற நரகத்துக்கு அவர்கள் போவார்கள். அவர்கள் அறவே தொழாதவர்கள். பெரியார்களே, சகோதரர்களே, இரண்டாவது ஒரு பகுதி பொடுபோக்காக தொழக்கூடியவர்கள், தொழுகையில் பொடுபோக்கு காட்டக்கூடியவர்கள். இந்த தலைப்புக்கு கீழால் நிறைய வரும். சந்தோஷம் ஏற்பட்டாலும் தொழுகை இல்லை, துக்கம் ஏற்பட்டாலும் தொழுகை இல்லை. கல்யாண வீட்டில் எத்தனை பேர் தொழுவார்கள்? தன்னுடைய வீட்டு கல்யாணம், அடை வீட்டு கல்யாணத்தில் மாப்பிளக்கே தொழுகை இல்லை. அசருக்கு நிக்காஹ் நடக்க போகுது. இந்த அசருக்கு நிக்காஹ்ண்டா இப்ப கல்யாணத்தில் எவ்வளவு அனாச்சாரம் இருக்குது. அதுல யாரும் அடிச்சு கோரதும் இல்ல, அதுல எல்லாரும் மார்க்கத்தில் உண்டு. அடிச்சு கோரது சப்ல துவாயிக்குதா இல்லையா, சப்புல கால சேர்க்கிறதா இல்லையா, தொப்பி போடணுமா போடக்கூடாதா, ஜனாசா வச்சு கொண்டு துவா ஓதுறதா இல்லையா, மார்க்கத்தில் எல்லா காரியங்களையும் பூர்த்தி செய்துவிட்டு இதை செய்வது போல இதற்காக மஸ்ஜிதுகளில் கொலை நடந்த சரித்திரமும் இலங்கையில் இருக்குது. எதுக்கு? தொழாதவர்களை மஸ்ஜிதுக்கு அழைக்க வந்ததற்கல்ல, ஜனாசாவுக்கு துஆ ஓதுறதா இல்லையா என்று ஜனாசாவை வைத்துக் கொண்டு இன்னும் ஒரு ஜனாசா கொலை நடந்த சரித்திரம் இலங்கை மஸ்ஜித் வரலாறுல இருக்கிறது. ஆனால் திருமணம் என்று வந்தால் அங்க எல்லா கொள்கை காரணம் உண்டு. இன்றைக்கு ரெஜிஸ்டர் என்றால் நேற்று இரவு மறுதோண்டி, அது ஒரு கல்யாணம், அது ஒரு பங்கன். இது ஒரு மஸ்ஜித் இமாமுக்கு ஊர்ல பேசி பார்க்க சொல்லுங்க பாப்போம். சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை பேசினா சனிக்கிழமைக்கு அவர் டிக்கெட்டை கொடுத்துடுவார். ஏன் அப்படியான புத்து மண்ணுள்ள நிர்வாகிகளை போட்டு வச்சுக்கிற மார்க்கம் தெரியா? நான் பொதுவாக சொல்றேன். ஒரு ஊர்ல திருமணத்தில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்களை அந்த ஊர் மஸ்ஜிதுடைய இமாமுக்கு தெளிவாக பேசல. இன்றைக்கு பேசினால் ஊரில் உள்ள செல்வந்தர்கள் எல்லாம் எதிராக நிற்பார்கள். இது எங்கள் ஊர்ல வளமை, இதை இல்லாமலா கேளாதே என்று வருவார்கள். அடுத்த நாளைக்கு ஹசரத் ஊரை விட்டு போக வேண்டிய ஒரு நிலைமை. நான் இங்க சொல்லல, இலங்கையுடைய பல பாகங்களில் இது நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. திருமணம் என்பது எவ்வளவு சிம்பிள், எவ்வளவு லேசி, எவ்வளவு லேசி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. யார் அந்த பொம்பளை? கைபர் யுத்தத்துடைய யூதர்களின் தலைவருடைய மகள், அரசருடைய மகள், அரச குமாரி. அந்த யுத்தத்தில் வாப்ப கொலை செய்யப்படுகிறார், சஃபியா பின்த் ஹுயை. பெரியப்ப கொலை செய்யப்படுகிறார், கணவன் கொலை செய்யப்படுகிறார். இந்த பெண் கைதியாக பிடிக்கப்படுகிறாள். கைதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு சஹாபி அந்த பெண்ணை திருமணம் செய்ய முற்பட்டார்கள். சஹாபாக்கள் வந்து ஆலோசனை சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், சஃபியா கைபருடைய அரசனின் மகள், இளவரசி, அரச குமாரி, அழகானவள். அந்த பெண்ண ஒரு சஹாபியுடைய கையில கொடுக்கிறத விட நீங்க முடித்துக் கொண்டு
அந்த சஹாபிக்கு வேறொரு பெண்ணை கொடுக்கலாமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனை கபூல் செய்தார்கள். ஹஜ்ரத் சஃபியாவை முடித்துக் கொள்கிறார்கள். எங்க இது? யுத்த களத்தில் இருந்து வந்து 3 நாளைக்கு முன்னால்தான் வாப்ப கொலை செய்யப்பட்டிருக்கிறார், பெரியப்ப கொலை செய்யப்பட்டிருக்கிறார், தன்னுடைய சொந்த கணவனும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூடாரத்தில் இரவுல தங்குகிறார்கள். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா முடித்து தங்குகிறார்கள். ஒரு சஹாபி பார்த்தார், யா ரசூலல்லாஹ், இவங்கட கணவனும் கொலை செய்யப்பட்டு கைதியாக பிடிக்கப்பட்டவள் நஞ்ச ரசூலுல்லாவுக்கு கொடுத்து நபி அவர்களையும் இவள் கொன்று விடுவாள் என்ற பயத்தில கூடாரத்துக்கு வெளியே ஒரு சஹாபி காவல் இருந்தார், செக்யூரிட்டி இருந்தார். காலையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாரத்திலிருந்து வெளியே வருகிறார்கள். சஹாபி வாளோடு நிற்கிறார். யா ரசூலல்லாஹ், இரவில் இருந்து உங்களுக்கு பாதுகாப்புக்கு நின்றேன், இவள் உங்களுக்கு நஞ்சை தந்து கொள்ளக்கூடும். நாங்கள் எல்லாரும் சஹாபாக்கள் இவருடைய வாப்பா பெரியப்பா கணவரை எல்லாம் கொண்டிருக்கிறோம். கொண்டு 3 நாள் போகல ரசூலுல்லாஹ் திருமணம் முடிச்சிருக்கிறார்கள். நபி அவர்கள் அந்த சஹாபிக்கு துஆ செய்தார்கள், அல்லாஹ் உன்னுடைய வாழ்க்கையில ஹயாத்திலையும் மௌத்திலையும் உனக்கு பாதுகாப்பு தருவானாக. அந்த சஹாபியுடைய கபர் இன்னும் துருக்கியில இருக்கிறது. அந்த கபருக்கு ஒரு செக்யூரிட்டி போடப்பட்டீங்க. நபியுடைய துஆ. சஹாபாக்கள் சொன்னார்கள், கூடாரத்தில் இருந்து சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா நபியோடு ஒட்டகத்தில் வெளியே வர வேண்டும். அவர் தன்னை ஃபுல்லாக மறைத்துக் கொண்டு வெளியே வந்தால் நபியுடைய மனைவி, மறைக்காமல் வெளியே வந்தால் அப்ப ரசூலுல்லாஹ் அடிமையாகத்தான் எடுத்திருக்கிறாங்க. ஒன்று அடிமையாக இருக்கணும் அல்லது மனைவியா இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில எலும்பி சுஃபராவை விரிக்க சொன்னார். சில ஈச்சம்பழங்களும் தயிர்களும் போடப்பட்டது. நபி அவர்கள் வலீமா கொடுத்தார்கள். வலீமா முடிஞ்சு. இன்றைக்கு எங்கட நாட்டில் அரசருடைய மகளை திருமணம் முடிக்கிறதாக இருந்தா ஹில்டன் ஹோட்டலும் போதாது. இவர் சிங்கப்பூர்ல போய் தான் கல்யாணத்தை செஞ்சிருப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவரோ சிம்பிளாக முடித்தார்கள். ஈச்சம்பழம் தயிர். அதுல ஏன் நபி வழி பார்க்கிறது இல்லை? அன்றாட வாழ்க்கையில் திருமணத்தில் அதுல நபி வழி இல்லை, அதுல நபியுடைய முறை இல்லை. அடிச்சு கொள்ளவார இபாதத்தில். அப்ப திருமணம் என்பது இபாதத் இல்லையா? கூடாரத்திலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தில் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மூடிக்கொண்டு கூட்டிக் கொண்டு வராங்க. சஹாபாக்கள் நினைக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை மனைவியாகத்தான் எடுத்திருக்கிறாங்க. திருமணத்திற்கு எப்படி வழிகாட்டினார்கள்? எங்களுடைய ஊருடைய எங்களுடைய வீட்டுடைய திருமணங்கள் எவ்வாறு நடைபெறுகிறது? சொல்ல வந்த விடயம், சந்தோஷம் ஏற்பட்டாலும் அடிபடுறது தொழுகை. திருமணம் முடிந்து அந்த பெண் மருதோண்டி போட ஆரம்பித்தால் அசரு வரைக்கும் மாப்புல கைய பிடிச்சி கூட்டிக் கொண்டு போகும் வரைக்கும் சுபஹ், இஷாவுடைய, அசருடைய, புகருடைய தொழுகை கூட கலா. தொழுகைய கலா செஞ்சுட்டு தான் திருமண வாழ்க்கையில நுழைகிறார். இது சமூகத்தில் நடக்குதா இல்லையா? அந்த ஹோல்ல இருக்கக்கூடியவர்கள், அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு தொழுகை இல்லை. ஜனாசா விழுந்தால் ஜனாசாவை பார்த்து அது அடக்கம் செய்யப்படும் வரைக்கும் அந்த இடத்துல நிற்கக்கூடியவர்கள் மஸ்ஜிதுக்கு போறதில்லை, அப்படியே இருக்கிறாங்க. வாரவங்களை கவனிச்சு கவனிச்சு அவங்களுக்கு கோப்பிய பங்குட்டு ஜனாசாவுக்கு அல்லாஹும்ம ஃபிர்லஹு வர்ஹமு என்று ஓதிட்டு போங்காண்டு அவர் ஜனாசாவுடைய கட்டிலுக்கிட்டே ஈக்காரு. ஜனாசாவை தூக்கும் வரைக்கும் அவருக்கு தொழுகை இல்லை. ஸ்கூல்ல ஸ்போர்ட் மீட் வந்தா தொழுகை இல்ல, ஆசிரியருக்கும் இல்ல, மாணவனுக்கும் இல்ல, டீச்சருக்கும் இல்ல. பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்தா தொழுகை இல்ல, கல்வி சுற்றுலா போனா தொழுகை இல்ல, ஃபேமிலி ட்ரிப் போனா தொழுகை இல்ல. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.
இஸ்லாத்துடைய நபி அவங்க சொன்னாங்க, தொழுகை இல்லைன்றால் அவன் முஸ்லிமே அல்ல. அல் அஹ்துல் லதி பைனனா வ பைனஹும், எங்களுக்கும் அந்த காஃபிர்களுக்கும் மத்தியில் உள்ள உடன்படிக்கையே அஸ்ஸலா, தொழுகைதான். தொழுகை இல்லைன்றால் எல்லாரும் ஒன்றுனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்க ஒவ்வொருவரும் தொழுகையை மட்டும் எடுத்து பார்ப்போம். எங்களோட வாழ்க்கையில் எத்தனை பேர் தொழுகிறார்கள், தொழில் செய்கிறார்கள், நாடுகளுக்கு ஏறி இறங்குகிறார்கள், தொழுகையை பற்றி எந்த கவலையும் இல்லை. யுத்த களமா தொழக்கூடிய சட்டத்தை அல்லாஹ் இறக்கினான், ஸலாத்துல் கௌஃப். பிரயாணமா, பிரயாணத்தில் ஜம்மு செய்யலாம், முஹரையும் அசரையும் சேர்க்கலாம், மகரிபியையும் அஷாவையும் சேர்க்கலாம், சுருக்கலாம். ஸலாத்து சஃபர், நோயாளியா அவர் எப்படி தொழணும்? பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் இதெல்லாம் எங்களுக்கு எப்ப விளங்க போகுது என்றால் எங்கட சக்கராத்தில் காட்டப்படும், கபரில் காட்டப்படும். முதலாவது கேஸை எடுக்கிறதே தொழுகையில. தொழுதிருக்கிறாரா? தொழுக கடமையானத்திலிருந்து எவ்வளவு தொழுதிருக்கிறார்? அப்ப இரண்டாவது என்ன? தொழுகைய வீணாக பாழாக்கிறது, பொடுபோக்காக இருக்கிறது. நல்லா தெரியும், நேரம் போய்த்து கொண்டே இருக்கு. அண்ணன் அப்படியே அசர் கவாவாகுது. கிரவுண்ட் கிளீன் வாராரு, அசர் கவா. மகரிபி அஷா ஷார்ட் டைம். பஜார்ல இருந்து வாரார், தொழுக கவா. சகோதரர்களே, இது நீடித்தால் எவ்வளவு காலத்துக்கு பின்னால் சரி செய்யலாம்? மூணாவது கூட்டம், தொழுகிறார்கள் ஆனால் தொழுகையில் பிழை விடுகிறார்கள். இது ஒவ்வொன்றும் பாரதூரமான தலைப்பு. தொழுகிறார்கள், 50 வருஷம் தொழுதிருக்கிறார், ருக்கு எப்படி செஞ்சிருக்கிறார், சுஜூத் எப்படி செஞ்சிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேசிக்கு பதுவா செய்யல. தண்ட சாச்சவ கொண்டவருக்கே பதுவா செய்யல. ஹம்ஸா இப்னு அப்துல் முத்தலிப் அவர்களை கொண்டவருக்கு பதுவா செய்யல. தொழுகையோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு பதுவா செஞ்சுக்கிறான். நபியவர்களோட ஒரு முஸ்லிம்களுடைய கூட்டம் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அசருடைய நேரத்தில் அம்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. சஹாபாக்களும் இங்கிருந்து அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி கட்டம்? இஸ்லாத்துடைய உயர்வுக்காக செய்யப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு முயற்சி ஜிஹாத். அப்ப அசருக்கு தொழுது கொள்ள முடியாது. ஸலாத்துல் கௌஃபுடைய சட்டம் இறங்கியிருக்கல்ல. அம்புகள் வந்து கொண்டே இருக்குது. எதுவரைக்கும் என்றால் மகரிபி பாங்கு சொல்லும் வரைக்கும் நபி அவர்களையும் சஹாபாக்களையும் தொழ விடாம அடிச்சு கொண்டே இருந்தாங்க. மகரிபி அசர் கலாவாகுது. ஸஹீஹுல் புகாரியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதுவா செஞ்சாங்க. என்ன பதுவா? மல அல்லாஹு குபூரஹும் வ தியாரஹும் நாரா. உங்களுடைய வீடுகளையும் உங்களுடைய கபறுகளையும் அல்லாஹ் நெருப்பால் நிறைக்கட்டும். ஷகலூனா அன் ஸலாத்தில் உஸ்தா, ஸலாத்தில் அஸர், எங்களை அஸர் தொழ விடாமல் தடுத்தீர்களே, அதனால பதுவா. உங்களோட வீடுகள்ல நெருப்பு பத்தட்டும், உங்களோட கபறு நெருப்புல எரியட்டும். சாச்சவ கொண்டவனுக்கு பதுவா இல்ல, தொழுகைக்கு இடையூறாக இருந்தவனுக்கு பதுவா. உலமாக்கள் எழுதுகிறார்கள், எங்கட தொழுகைக்கு எதை தடையோ அது லானத் செய்யப்பட்டது, பதுவா செய்யப்பட்டது. அங்க பதுவா. இங்க தொழுது கொண்டிருக்கிறார், தொழுகையில மிஸ்டேக் விட்டுறார், அவருக்கு சொல்லல, நீங்க இதை திருத்திக்கோங்கன்னு சொல்லிருக்கிறாங்க, அவங்களுக்கும் பதுவா செய்யப்பட்டு. ஒரு இமாம் தொழுவிக்கிறார், இமாமுக்கு முன்னால இவர் சுஜூது போறார். அப்படியாக இமாம் சலாம் கொடுக்க முன்னால் அவர் சலாம் கொடுத்துட்டு, இமாம் ருக்குவுக்கு முன்னால் அவர் ருக்கு செய்கிறார், இமாம் எலும்ப முன்னால் இவர் எலும்புறார். நபி அவங்க பதுவா செஞ்சாங்க, ஹவ்வலல்லாஹு ரஅஸஹு ரஅஸ ஹிமாரின் அவ் சூரத்தஹு சூரத்த ஹிமாரின். இமாமுக்கு முன்னால் யார் தலையை தூக்குவார்களோ, யார் இமாமை முந்திக் கொண்டு போவார்களோ,
அவருடைய தலையை அல்லாஹ் கழுதையுடைய தலையாக மாற்றட்டும். அவ் சூரத்தஹு சூரத்த ஹிமாரின், அவருடைய உருவத்தை அல்லாஹ் கழுதையுடைய உருவமாக மாற்றட்டும். பதுவா. இன்னும் சில பேர் தக்பீரை கட்டிக்கொண்டு மேல பார்க்கிறாங்க. யர்ஃபஊன அப்சாரஹும் ஃபிஸ் ஸலாத்தி இலா ஸமா. நபி அவங்க பதுவா செஞ்சாங்க, அவர்களுடைய பார்வைகள் மீண்டு வராமல் இருக்கட்டும், அப்படியே மேல பார்த்து கொண்டு இருக்கட்டும். அவுலா தர்ஜி இலைஹி. தொழுகையில 50 வருஷம் தொழுதிருக்கிறார், சட்டம் தெரியாது. அடுத்ததுல எல்லாம் ரூல்ஸ்கள் தெரியும், எல்லா மொழிகளும் தெரியும், நாட்டுடைய பாதையுடைய சட்ட திட்டங்கள் எல்லாம் தெரியும். தொழுகையில சட்டம் தெரியாது. எப்படி ஃபாத்திஹா ஓதணும், கை எப்படி வைக்கணும், ருக்கு எப்படி இருக்கணும், சுஜூத் எப்படி இருக்கணும், சுஜூதில் என்ன ஓதணும், எவ்வளவு சட்டம் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கபருடைய அதாபுகள் கண்ணுக்கு காட்டப்பட்டுச்சு. நடந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல நிற்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்ன விஷயம்? கபர்ல 2 பேர் அதாபு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னஹுமா லா யுஅஸிபான், அந்த 2 பேரும் அதாபு செய்யப்பட்டு கொண்டிருப்பது எனக்கு விளங்குது. கேட்டார்கள் சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், எதற்கு அதாபு செய்யப்படுகிறார்? ஒருவர் சிறுநீரை சரியாக துப்புரவு செய்யல, அதுக்கு அவர் அதாபு செய்யப்படுகிறார். ட்ரவுசர் உடுக்கிறவர் மிக கவனமாக இருக்கணும். சிலவங்க ட்ரவுசனை கலட்டி குறையெல்லாம் நின்று கொண்டு போகிறாங்க, அதனுடைய சொட்டுகள் ட்ரவுசன்ல வடியுது. சிறுநீரை சரியாக துப்புரவு செய்யணும். ட்ரவுசர் போட்டால் அது எப்படி உண்டுக்கு இருக்கணும்? மஸ்ஜித் இமாம்கிட்ட கேளுங்கோ, உலமாக்கள்கிட்ட கேளுங்கோ, எப்படி இருக்கணும், எப்படி துப்புரவு செய்யணும், அதுல கவனம் இல்ல, அதாபு செய்யப்படுகிறார். சிலர் வந்து தொழுகிறாங்க. நாங்க வாலிபர்களுக்கு எப்பவும் சொல்ற, ட்ரவுசர் போடுறதுல பிரச்சனை இல்லை, ட்ரவுசர் போடுங்க. நீங்க ஷர்ட்ட டி ஷர்ட்ட வெளியே போட்டிருந்தா ருக்கு செய்யும் பொழுது ட்ரவுசர் கொஞ்சம் லேசா பணியும், டி ஷர்ட் உயரும் அல்லது ஷர்ட் உயரும். அப்ப உங்களோட இடுப்பு விளங்கும். தொழுக பாக்கி. தொழுகையில தொப்புளுக்கும் முட்டங்காலுக்கும் இடையுள்ள பகுதி மறைக்கப்படுவது வாஜிப். இந்த பகுதியில் ஒரு ஓட்டை இருந்தால் தொழுக பாத்தில். வாலிபர்கள் சிலர் ருக்குவுக்கு போகிறார்கள், குனியும் பொழுது டி-ஷர்ட், சின்ன டி-ஷர்ட் கொடுத்திருக்கிறார், மேல போகுது. இப்ப இடுப்பு விளங்குது. சிலவங்க சுஜூது போனா உள்ளாடம் விளங்குது. என்ன சொல்ல வாரேன் என்றால், தொழுகிறோம் ஆனா தொழுக கபூல் இல்லாம போகுது. ஏன்? இதற்கு சில வாலிபர்களுக்கு மாற்று வழிகள் சொல்லியிருக்கிற. நீங்க டி-ஷர்ட்டை வெளியே உடுக்கிறவராக இருந்தா மஸ்ஜிதுக்கு வரும் பொழுது டி-ஷர்ட்டை உள்ளு போட்டுக்கோங்க, அப்ப இழுபட்டு வராது, இடுப்பு விளங்காது. தொழுது முடிஞ்சிட்டு பின்னால வெளியே போட்டுக்கொண்டு போங்க. கஷ்டப்பட்டு தொழுகிறோம், ஆபீஸ்ல கொஞ்ச நேரம் டைம் தாராங்க, ஓடி வந்து தொழுதுட்டு போறோம், அந்த தொழுகையும் பாத்திலுண்டா? அப்ப தொழுகையோடு சம்பந்தப்பட்ட நிறைய விடயங்கள். சிலருடைய தொழுகை முகத்தில் அடிக்கப்படும். தொழுகையில பதுவா வந்திருக்குது, ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு கேடு ஏற்படட்டும். அடே தொழுகிறவங்களுக்கு கேடா? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், மறந்தவர்களாக தொழுகிறாங்க. சகோதரர்களே, வாலிபர்களே, அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு 10 நிமிஷம் சொல்ல போறோம். இமாம் ஜமாத்தோட அசர தொழுது பாருங்க, 8 நிமிஷம் போகும். தொழுது முடிய ஒரு 8 நிமிஷம் தான் போகும். ஆக கூடினா 10 நிமிஷம். இந்த ஒரு 10 நிமிஷம் தொழக்கூடியவர்கள் சட்டங்களை பேணி எங்கட கபூலியத்துடைய தொழுகையாக நாங்க தொழாம இருந்தா எவ்வளவு பெரிய ஒரு நஷ்டம். 4வது கூட்டம் தான் குஷூஓட, அல்லாஹ்வுடைய பயத்தோட தொழுகிறது. சிலர் வந்து தொழுவாங்க, ட்ரவுசருடைய ஒரு பக்கம் மேல உண்ட பணிச்சு உண்ட உயர்த்தி வேர்வையில கேட்ட கலட்டி போட்டு இப்படி நின்று கொண்டு முடிய வாரி கொண்டு, சிலவங்க முடிய வாரி வாரி தொழுகிறாரு. யாருக்கு முன்னால் நிக்கிறோம்? கோர்ட்டு போயிட்டு நிப்போமா? முன்னு கைய கட்டி குனிஞ்சி பணிஞ்சி, யார் அவன்? அவன் அல்லாஹ்வுடைய மக்லூக், காலிக்கு முன்னால அல்லாஹ்வுக்கு முன்னால் வந்து நிற்கிறார். எவ்வளவு பயத்தோட வந்து நிற்கணும். தொழுது கொண்டு கொட்டாவி விடுறாரு,
முடி இப்படி செய்யறாரு, ஷேட் பட்டன் எல்லாம் திறந்து போட்டிக்குது, கிரவுண்ட்ல வந்து அப்படியே தொழுகிறாரு. குர்ஆன் தெளிவாக சொல்லிக்குது, தொழுகைக்கு உங்களோட அலங்காரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். குது ஜீனதகும் இன்த குல்லி மஸ்ஜித். உங்களோட அலங்காரம் தொழுகைக்கு பசுந்தாக வாங்க. கல்யாணம் விட்டு பசுந்தா போறார், தொழுகைக்கு வாரார் பொட்டம் அது ஒரு சைட்ல போகுது. அடே கிரவுண்ட்ல விளையாடுறதுக்கு ஒரு உடுப்பை வச்சுக்கிறோம் தானே, கல்யாணம் விட்டு போறதுக்கு ஒரு உடுப்பிக்குது. தொழுகைக்கு எங்கள்கிட்ட உடுப்பீங்க, எங்கள்கிட்ட அப்படி உடுப்பு இல்லை. கூடும் தானே, பத்துவாய்க்கு தானே. பெரியார்களே, சகோதரர்களே, இப்படி பேசி பேசி எங்களோட அமல் இபாதத்தில் எல்லாம் இன்றைக்கு போர்டர்ல வைத்து எங்கேயோ கொண்டு வைத்து பட்டி. அதனால இதோடு சம்பந்தப்பட்ட நிறைய சட்ட திட்டங்கள் இருக்கின்றன. நாங்க வெற்றியாளர்களாக கபர்ல நிம்மதியாக இருக்க வேண்டுமா? உலகத்தில் சொல்லப்பட்டிருக்கும் இந்த பருவுகள் இபாதத்துக்களை நாங்க சரியாக செய்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். எப்படி எல்லா விஷயத்திலையும் பெர்ஃபெக்டாக சரியாக செய்வதற்கு நாங்க யோசிக்கிறோமோ, இபாதத்திலேயும் சரியாக தொழுகிறது. இதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு நாளும் தெரியாமல் நடந்த தொழுகையில ஏனைய இபாதத்துகள் நடந்த குற்றங்களை யா அல்லாஹ் நீ மன்னித்தருள்வாயாக. இதற்கு பின்னால சரியான முறையில் சுன்னாக்களை பின்பற்றி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறையில், நீ விரும்பக்கூடிய முறையில் அந்த தொழுகைகளை தொழக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் நீ பாதுகாப்பாயாக. திடீர் மௌத்தை விட்டும் பாதுகாப்பாயாக. வீதி விபத்துகளை விட்டும் பாதுகாப்பாயாக. திடீர் மாரடைப்பை விட்டும் பாதுகாப்பாயாக. பயங்கரமான கேவலமான நோய்கள்